சிஎஸ்கே. சிஎஸ்கேயோட வெரியன் அதான். அந்த எல்லோ ஜெர்சி போட்டுட்டு ஒரு டீம் இருந்தாலே தோனி பாருங்க பின்னாடி பாருங்க. நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆகலைண்ணா அப்படி உட்காந்துருப்போம் ப்ரோ. உங்கள் பக்கம் உட்காந்துட்டு வாங்க வெல்கம் கார்ஜியஸ் மிர்னாண்டி. இந்த சிண்ட்ரெல்லா கதையெல்லாம் நான் ஒரு பிரின்சஸ் மாதிரி ஸ்டார் பிடிச்சிட்டேன். கஜினி படத்துல அர்ஜுன் பண்ணியிருந்தா அவங்க செம்மையா பண்ணியிருப்பாங்க. டப் ஸ்மாஷ்லாம் பார்த்தீங்களா? இல்லை அந்த படம் இடத்துல இருக்குல்ல, அந்த டைமில் நீங்கள் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனாக பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா அந்த டைம் அர்ஜுன் சொல்லுவோம். கண்டிப்பாக. பிரேமம் டைம்ல நிவின் பாலி பிடிக்கும். கில்லி டைம்ல எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எனக்கு ஜோ மேம் ஆல் டைம். நாங்கள் நிறையா அவங்களை வந்து ஹோம்லியாகவே பார்த்து பழகிட்டோம். ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரக்கடாகவே இருந்தீங்க. மிருனாலினியா அந்த சுச்சுவேஷன் கொடுத்தா இவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான், இப்படி ரியாக்ட் பண்ணுவான், அப்படிதான் நான் பண்ணுவேன். இது வந்து டோட்டலாக நான் மிருனாலினியா மறந்துட்டு அவர் கூட அந்த ரொமான்டிக் சீன்ஸ்ன்றது வந்து, ஏன்னா அவர் ஒரு மாதிரி ஜாலியான பர்சன்ஸ் அவர் இல்லையா? இனிஷியலா தெரியும் போது நடிப்பாங்க இல்லையா, நான் அப்படிதான் நினைச்சேன் யூஸ்வலா. சரி ஓகே சார் வந்து சும்மா நடிக்கிறார். பட் 70 days அப்புறம் ஃபெடெக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரோமியோ பட டீம்ல இருந்து கார்ஜியஸ் மிர்னாலி ரவி இருக்காங்க. ஹாய் மேம். அப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பரத் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். April 11th ரோமியோ ரிலீஸ் ஆக போகுது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. பிகாஸ் இந்த ஃபிலிம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இவ்வளோ ஒரு இமோஷ்னல் அண்ட் ஹெவியான கேரக்டர் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ அதை எப்படி நான் பண்ணியிருக்கேன்ட்டு எனக்கே விஷுவலாக பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். உங்களுக்கு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். இந்த சம்மருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ஃபன் ஃபில்ட் ஒரு ரொமான்டிக் காமெடியான ஒரு எமோஷ்னல் லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கோம் எல்லோரும் சேர்ந்து. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த சம்மருக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி சிரித்து அழுது ஒரு மாதிரி நல்லா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி படம் தேட்டரை விட்டு வெளில வரும்போது ஒரு நல்ல படம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம். எஸ். இப்போ ரோமியோ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி போயிடலாம். வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஜாப்? நான் ஐபிஎம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ யூஸ் டு ஒர்க் ஃபார் அன் ஐடி செக்டர். அதுதான் இன்ஜினியரிங் முடிச்ச உடனே அங்கே பிளேஸ் ஆகிதான். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஜாப். ப்ரோ உங்களுக்கு? நான் வந்து ட்ரம்மர் ப்ரோ, மியூசிஷியனாக ஸ்டார்ட் பண்ணேன். இல்லை ஃபுல்லாக மியூசிக்கல்லே தான் அந்த ஒர்க்லாம் அப்படியே? ஆமாம் வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ஹூ இஸ் யுவர் செலிபிரிட்டி க்ரஷ்? நிறைய சின்ன வயசில் ஆக்சுவலாக எனக்கு ஷாஹித் கபூர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஜப் வி மெட் டைமில். அதுக்கப்புறம் கில்லி டைமில் எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு பிரேமம் டைமில் நிவின் பாலி பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு டைமில் ஏதோ ஒரு படம், என்ன படம், நானி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். கஜினிலலாம் ரீசெண்டாக யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக யாரும் இல்லை. உங்களுக்கு? எனக்கு ஜோ மேம், ஜோதிகா மேம் ஆல் டைம் க்ரஷ். ஸோ இஃப் மிர்னாலி வாஸ் an actor? இஃப் மிர்னாலி இஸ் நாட் an actor-ஆ, அதுதான் ஐ வுட் ஹவ் கண்டினியூட் ஒர்க்கிங் ஃபார் IBM. மேபி MS படிக்க எங்கேயாவது யூஎஸ்ஓ யூரோப்போ போயிருப்பேன். அப்படியே அந்த பக்கம் அந்த ஃபீல்டுக்கு போயிருப்பேன். தட்ஸ் ஆல். ஓகே ப்ரோ, நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆகலைண்ணா அப்படி உட்காந்துருப்போம் ப்ரோ. உங்கள் பக்கம் உட்காந்துட்டு வாங்க வெல்கம் கார்ஜியஸ் மிர்னாண்டி அப்படி இல்லை ஒரு பிக்கப் லைனை போட்டு இருக்கும் ப்ரோ. எஸ். ஐடி ஜாப் பண்ண கிடையாது. ஐடி மட்டும் போக முடியாது. ஏன் அதனால ஐடி? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. எனக்கு 9 to 5 ஜாபே பிடிக்காது. மனசுக்கு பிடிச்ச வேலையை அந்த மாதிரி. ஆனால் நான் இந்த படத்தில் வந்து 24/7 நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது தெரியாது ப்ரோ. மனசு பிடிச்ச வேலை செஞ்சாலும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த 9 to 5 ஜாப் பிடிக்காதுன்னு சொல்றவங்களாம் 24 hours ஒர்க் பண்ற ஜாப்ல போய் மாட்டிப்பாங்க. கரெக்ட். ஆனால் எனக்கு இப்போ ப்ராப்பராக பட் ஆனால் போயிட்டு ப்ராப்பராக ஒரு கம்பெனியில் போயிட்டு உட்காந்து சிஸ்டம் நோண்டிட்டு எனக்கு ஒரு மாதிரி அந்த மேனேஜர் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நமக்கு அப்படியே ஜாலியாக. ஆமாம் வைபாக ஜாலியாக இருந்துட்டு போயிட்டு. A film you wish you were part of? எனக்கு அபியும் நானும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃபிலிமில் ஐ விஷ் ஐ வாஸ் தேர். பட் ஆப்வியஸ்லி த்ரிஷா டிட் ஹர் பெஸ்ட். பட் அந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து ஐ விஷ் ஐ வாஸ் பார்ட் ஆஃப். ஓகே. ஒரு நீங்கள் இந்த படத்துக்கு ஏதாவது மியூசிக் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு கெஸ்ட்?
இப்படிலாம் கேட்குறீங்க. ஒரு படமா பார்க்கும்போது நமக்கு நிறைய தோணும். இப்படி டக்குன்னு கேட்கும்போது டக்குன்னு எதுவும் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. நிறைய படம் என்னென்ன விஷயம்னா இப்போ நம்ம எல்லா படம் பார்த்துருக்கோம், அதில் அவங்க பெஸ்ட் கொடுத்துருப்பாங்களே, நம்ம எதுவுமே நம்ம வந்து இது நல்லா இல்லை நம்ம பண்ணிருக்க முடியும். இப்போதான் ஞாபகம் வருது பாருங்க, சின்ன வயசுல இந்த சிண்ட்ரெல்லா கதைலாம் இருக்குல்ல, இந்த சிண்ட்ரெல்லா கதையெல்லாம் நான் ஒரு பிரின்சஸ் மாதிரி அந்த மாதிரி பிலிம்ஸ்ல எல்லாம் வந்து நல்ல ஒரு இந்த சின்ன வயசுல அதுவும் இந்த பெரிய பெரிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும்ல, ஒயிட் கலர்ல அப்படியே ஃபேரி மாதிரி போட்டு வருவாங்க, அப்படியே அந்த மாதிரி கதைகள், அப்படியே ஒரு குதிரையை ஓட்டிக்கிட்டு இதெல்லாம் பார்ட் ஆஃப் நாம இருக்க மாட்டோமான்ட்டுலாம் ஆசையா தான் இருந்தது. அதுதான் அந்த இன்னசென்ட்டான ஆசைகள். அதுதான் அப்படின்னு அப்புறமா வந்து அது ஒரு கெரியரிஸ்டிக்கா ஒரு ஸ்கிரிப்ட் பக்கத்து யோசிச்சு. ஆனா எனக்கு இவங்க வந்து இந்த கஜினி படத்துல அர்ஜுன் பண்ணியிருந்தா அவங்க செம்மையா பண்ணியிருப்பாங்கன்னு தோணுச்சு. டப் ஸ்மாஷ்லாம் பாத்தீங்களா? இல்ல அந்த படம் இடத்துல இருக்குல்ல, இல்ல சீரியஸா அப்படியே பண்ணியிருப்பாங்க. சும்மா டப் ஸ்மாஷ்ல வந்து நம்ம பண்றதுன்ற ஓகே 100% ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் அவங்க பயங்கரமா எஃபர்ட்ஸ் போடுவாங்க. அந்த டைம்ல நீங்க அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனா பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா அந்த டைம் அர்ஜுன் சொல்லுவாங்க. அந்த டைம் வச்சுனா ஓகே. வாட் டு யூ லைக் டூயிங் இன் யுவர் ஃப்ரீ டைம்? எனக்கு படம் பார்க்க ரீசெண்டாக எனக்கு நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் ஃப்ரீ டைம் கிடைச்சா மேக்ஸிமம் எல்லா புது படமும் பார்த்துடணுன்ற ஒரு கோல். ரீசெண்டாக பிடிச்ச படம் இந்த மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த கில்லர்ஸ் ஆஃப் ஃப்ளவர் மூன் பார்த்தேன். அப்புறம் இது புவர் திங்ஸ் பார்த்தேன். இதெல்லாம் இந்த ஆஸ்கர்லலாம் நாமினேட் ஆகி வின் பண்ணிச்சுல, அதுக்கப்புறம் அதெல்லாம் உட்காந்து பார்த்தேன். ஸோ வேறு என்ன பார்த்தேன்? கில்லர்ஸ், புவர் திங்ஸ், மஞ்சுமல் பாய்ஸ், 12th ஃபெயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 12th ஃபெயில் சரியான படம். ஸோ இதெல்லாம் நிறைய படம் பார்த்தேன். நான் லிட்டலாக ஐம் ரைட்டிங் லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஐம் வாட்சிங் பர் மந்த். ஸோ அந்த ஒரு ஜேர்னியில் இறங்கிட்டேன் நான். ஸோ வாட்சிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். நீங்கள் ப்ரோ ஃப்ரீ டைமில் நான் மியூசிக் தான் ப்ரோ, ஜாம் பண்ணுவேன் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸோட. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வர வச்சுட்டு கிட்டார், ட்ரம்ஸ், கீபோர்ட், சும்மா நான் ரேண்டம் சாங்ஸ், ராஜா சார் சாங்ஸ் பாடுவோம். அதெல்லாம் நாங்கள் சாங்லாம் கேட்டு எப்படி இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நிறைய மியூசிஷியன்ஸ், எங்களோட சீனியர் மியூசிஷியன்ஸ் கிட்டலாம் பேசும்போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இந்த மாதிரி இந்த ராஜா சார் இந்த சாங்கோட இது பிஜிஎம் இப்படி கம்போஸ் பண்ணியிருந்தாரு, இப்படி தான் இது ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னு சொல்லும் போதே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ அதுதான் எங்களோட நான் ஃப்ரீ டைமில் பண்ணுறதுனா எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாம் பண்ணுறது தான். டு யூ வாட்ச் ஐபிஎல்? எஸ், I do watch IPL. Favorite team? CSK. ரீசெண்டாக பார்த்தீங்களா டோனி இப்போ ரீசெண்டாக இந்த போன மேட்ச்சில் விளாண்டுருந்தாரு? எல்லா மேட்சும் பார்க்க மாட்டேன், சிஎஸ்கே விளையாடுற மேட்ச்லாம் மோஸ்ட்லி பார்த்துருக்கேன். ஓகே, தலை தான் சிஎஸ்கேயோட வெரியன்னாலாம். டோனி அவரோட கடைசி மேட்ச் அப்படின்றாங்க. ப்ரோ உண்மையாக சொல்லணும்னா நான் பார்க்கல ப்ரோ, ஒர்க்கில் இருக்கேன் ப்ரோ, ஃபைனல் ஒர்க் போயிட்டு இருக்கு ப்ரோ. முடிச்சுட்டு தான் ப்ரோ ரோமியோ 11th முடிச்சு ஹைலைட்ஸ் பார்த்துருவேன். ஸோ அப்படி பார்க்கறதுனால அது ரிலேட்டடான வீடியோஸும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துடும். அதனால யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்ற ஒரு இதெல்லாம் எனக்கு வந்துடும். பட் மற்றபடி அவன் கடைசி மேட்சாக, பட் என்னதான் இருந்தாலும் அது எல்லோ ஜெர்சி போட்டுட்டு ஒரு டீம் இருந்தாலே டோனி பின்னாடி பாருங்க. ஓகே, சூப்பர். ரேபிட் ஃபயர் முடிஞ்சு, வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. பேக் டு ரோமியோ. டேரக்டர் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். விநாயக் வைத்தியநாதன் அவரை நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸில் நிறையா பார்த்துருக்கோம். அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டேரக்ட் பண்ணியும் பார்த்துருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்டை உங்கள்கிட்ட கொண்டு வரும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? நமக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி இதை பார்த்தீங்களா? ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். எதுக்கு இவ்வளோ பெரிய ரோலை வந்து என்னை நம்பி எடுத்துகிட்டு வராங்களா அப்படின்றது தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின். பட் அவர் ரொம்பவே தெளிவாக இருந்தார். he was very particular that I know this will work out, நீங்கள் இதுக்கு கரெக்டாக இருப்பீங்கன்றதுல he was very particular. ஸோ அது எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி ஆயிடுச்சு. நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் இவ்வளோ நம்மளை நம்புறாங்களே, அதனால் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கொடுத்துடணும் இந்த படத்துக்கு எப்படியாது சொல்லிட்டு விஜய் ஆண்டனி சார்லேருந்து, டைரக்டர்லேருந்து அதுக்காக அவங்க என்ன வேணால் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருந்தாங்க. எனக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் என்னை கிளாஸ் அனுப்புறதுலேருந்து, அவங்களே ஸ்பான்சர் பண்ணி என்னை கலைராணி மேம் கிட்ட கிளாஸ் அனுப்புனதுலேருந்து, ஏதாவது டவுட்னா கேளுங்க சொல்லிட்டு ஏடிஸை வச்சு எனக்கு ப்ரெப் பண்ணதுலேருந்து. ஸோ ஐ திங்க் ஒரு மெயினான 2% நம்மளை ரொம்ப நம்பிட்டா நமக்கே ஒரு இது புஷ் அண்ட் பொட்டென்ஷியல் வந்துடும்ல, பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு இந்த ஏன்னா நாங்கள் நிறையா அவங்களை வந்து ஹோம்லியாகவே பார்த்து பழகிட்டோம். அதனால் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆங்க்ரி பேர்டாக, ஒரு மாதிரி ரக்கடாகவே இருந்தீங்க. அதை எப்படி கொண்டு வந்தீங்க? அதுதான் பிகாஸ் ஆஃப் த ட்ரைனிங் தான். மோஸ்ட்லி வந்து என்னை வந்து அந்த கிளாஸ்க்கு வந்து 30 டேஸில் வந்து எப்படியெல்லாம் யூஸ்வலாக என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்த என்னை வந்து
ஒரு எமோஷனை வந்து டெலிவர் பண்ணணும். ஆனால் அது வேறு விதமாகவும் எப்படி டெலிவர் பண்ணலாம், ஒரு பிளாங்க் ஃபேஸாக ஜஸ்ட் ஐஸில் மாத்திரம் பேசுகிற மாதிரியான இது எல்லாமே வந்து அந்த ஐ ஹாவ் டு தேங்க் த கிளாஸ். கலைராணி மேமுக்கு தான் எல்லா புகழும் போய் சேரும். பிகாஸ் அந்த ஒரு கைடன்ஸ் இல்லைன்னா நான் என் ஜோன்லேயே இருந்திருப்பேன். பிகாஸ் நான் டப் ஸ்மாஷ் பண்ண பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு என்ன ரைட்டு தோணுதோ, எனக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதே தான் நான் பண்ணுவேன். மற்ற ஸ்கிரிப்ட்ஸ் மற்ற ஃபிலிம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு என் மிருனால்னியே அது இப்படி இருந்தால் இந்த சுச்சுவேஷன் கொடுத்தா இவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான், இப்படி ரியாக்ட் பண்ணுவான், அப்படி தான் நான் பண்ணுவேன். பட் இது வந்து டோட்டலாக நான் மிருனால்னியை மறந்துட்டு லீலான்ற ஒரு பொண்ணு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும், அப்படி மட்டும்தான் ரியாக்ஷன்ஸ்ல வந்திருக்கும். கேரக்டராகவே ஸ்கிரிப்ட்ல எழுதி இருந்தாங்க, இவங்க இப்படிதான் கோவப்படுவாங்க, இவ்வளவுதான் இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. நீ என்ன தலைகீழ நின்று அவளுக்கு ஒரு கெஸ்டர் பண்ணாலுமே ஸ்மைல் கூட வராது வெளியில இருந்து. அது எவ்வளோ ஒரு ரூடான பர்சனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல கெஸ்டர், ஒரு ஏதோ சமைச்சு கொடுக்கும் போது, ஒரு பூ ஏதோ ஒன்று கொடுக்கும்போது நார்மலா நம்ம ஒரு ஸ்மைல் பண்ணுவோம்ல, அது எதுவுமே வராது. ஷீஸ் அ கம்ப்ளீட் ரெஸ்ட்ரிக்டட் ஒரு பர்சன். ஸோ அது கண்டிப்பாக ட்ரெய்லர்லேயே பார்த்தோம், அது சூப்பராக பண்ணியிருந்தீங்க. கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. உங்கள் ஃப்ரெண்டு தான் அவர், கண்டிப்பாக கதை உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அது எப்படி பார்த்தீங்க, அதுக்கு எப்படி மியூசிக் போடலாம் அப்படின்ற மாதிரி? படமாக முடிச்சுட்டு எனக்கு அந்த பவுன் படிக்கும் போதே எண்டில் நான் வந்து எனக்கு வந்து நான் மியூசிக் பண்ணுற பண்ணலன்ற விஷயத்தை தாண்டி என்னோட ஃப்ரெண்டு நான் ஒரு எமோஷனலாக கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் நான் எனக்கு லைட்டாக மாதிரி கண்ணெலாம் ஒரு மாதிரி ஆச்சு. எனக்கு அந்த கிளைமாக்ஸ் படித்து முடிக்கும்போது நான் ஃபோன் பண்ணி எதுவுமே பேசலை. ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் வந்து அமைதியாக 2 பேரும் கால் இருந்தோம். என்னடா முடிச்சிட்டியா? அவனுக்கு தெரிஞ்சிச்சு நான் அமைதியாக இருக்கிறதுலேயே நான் முடிச்சிட்டேன்னா நான் இல்லைடா முடிச்சிட்டேன். என்னோடனே சரி சொல்லு எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது சூப்பர்ரா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதை நான் பண்ணுறேன் பண்ணலன்ற விஷயத்தை தாண்டி நீ எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒரு நல்ல ஒரு சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு படம் கொடுத்துருக்கான் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு ஹாப்பியாக இருக்கு மச்சான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே எனக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக டைலாக்ஸ்லேருந்து இங்கே காமெடி, இவங்க இந்த கேரக்டர் ஸ்கெட்சிங், லீலா வந்து எப்படி இருப்பாங்கன்றதுலாம் எழுதி வச்சிருந்துருப்பான் அந்த பவனில். ஸோ எஸ், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் விஜய் ஆண்டனி சார், அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தெரியுமா இந்த கேரக்டர் விஜய் ஆண்டனி சார் தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு? ஆமாம், அது தெரியும். நீங்கள் எப்படி மேம் அவர் கூட ஒர்க் பண்ணுவீங்க? எனக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் ஒன் மை லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ லேர்னிங் இருந்தது. நாட் ஜஸ்ட் அ கோ ஆர்டிஸ்ட், அவர் ஒரு லிவிங் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ஹவு டு ட்ரீட் பீப்புள், எப்படி எல்லாரையும் வந்து அன்பாக நடத்துறதுலேருந்து எவ்வளோ ஹம்பிளாக இருக்கலான்றதுலேருந்து மல்டி டாஸ்கிங் பட் நெவர் டயர்டு. இப்போ நாங்கள் ஒரு 8 இன்டர்வியூ கொடுத்துட்டு இப்படியே உட்காந்துருக்கோம்ல, அவர்லாம் கூட இருந்தால் ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஏதோ பவர்ஃபுல்லாக இது வந்து கட் சொல்கிற வரைக்கும் அவர் அந்த பவர்ஃபுல்லாக அவர் ஒரு மெயின் கோலே இந்த மூமெண்ட்டில் நான் ஏன் 100% கொடுக்குறேன். நான் கட் சொன்னதுக்கப்புறம் எனக்கு டயர்டாக இருக்குது, அது வேறு விஷயம். பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது. ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் கேரி ஆல் தோஸ் குவாலிட்டிஸ் வித் மீ என்னோட ஃபியூச்சர். கண்டிப்பாக நானும் இந்த இடத்துல விஜய் ஆண்டனி சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக அவர் வந்திருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். அவர் கூட அந்த ரொமான்டிக் சீன்ஸ்ன்றது வந்து, ஏன்னா அவர் ஒரு மாதிரி ஜாலியான பர்சன்ஸ். அவர் இந்த ரொமான்டிக் சீன்ஸ் வரும்போது எப்படி இருந்துச்சு? இல்லையா? ரொமான்டிக் சீன் இல்லை, பட் சம் இன்டிமசி சீன்ஸ்லாம் இருக்கு. சீன்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா அப்படி ஒன்றும் இட்ஸ் ஃபுல் ஆஃப் அந்த இமோஷ்னலா வந்து கண்ணிலிருந்தே ரொமான்ஸ் இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது. மற்றபடி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இன்டிமேட்டான அந்த மாதிரியான இதெல்லாம். நான் ரீசெண்டாக விஜய் ஆண்டனி சாரோட இன்டர்வியூஸ் வந்து தெரப்பி மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாரும் அதை பார்த்து சார்கிட்ட வந்து ஒரு விஷயம் கற்றுக்குறாங்க. நீங்கள் அப்படி ஏதாவது கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இருக்கா சார்கிட்ட? ஏன்னா சார் நிறையா சொல்லுவாங்க. நீங்கள் அவர்கிட்ட சும்மா பேசும்போது நிஜமாலே அவர் எதையுமே வந்து அவர் இது பேசணும்லாம் அவர் பேச மாட்டார். அவளுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போதே பேசும்போது தெரியும். ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப டவுன் டு எர்த் அப்படின்ன பர்சன் தான் நிஜமாலே நான் பார்த்த ஒரு பர்சன்னா அது விஜய் ஆண்டனி சார் தான். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஆனால் ரொம்ப ஒரு செம்ம சில்லான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுவார். ஸோ அந்த டைமில் வந்து எனக்குலாம் வந்து எப்பா என்ன மனுஷன் அவர் அப்படின்னு இருக்குது. எஸ், அதான் எனக்கு வந்து அவர் இது படத்தில் ஹீரோ, ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் தாண்டி எனக்கு வந்து ஒரு எனக்கு லைஃப் லேர்னிங்க்கு ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயம் வந்து நம்புறதுக்கு வந்து ஒரு 5 days ஒரு 10 days சில பேர் இனிஷியலாக தெரியும் போது நடிப்பாங்க இல்லையா, லைக் ரொம்ப இப்படிதான் நான்ற மாதிரி. நான் அப்படிதான் நினைச்சேன் யூஸ்வலாக. சரி ஓகே சார் வந்து சும்மா நடிக்கிறார். பட் 70 days அப்புறம் ஃபுல்லாக ப்ரொமோஷன் இருக்குன்ற ஒரு நிஜமாலே இப்படிதான் போலன்றது தெரியும். ஓகே, விஜய் ஆண்டனி சாரோட உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆல்பம் சாங்? மொழிச்சு 3 சாங் இருக்குல்ல, தளபதி காம்பினேஷன், ஜெனிலியா நன்சிகா, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. எனக்கு உசுமல் அரசே ப்ரோ, உசுமல் அரசே உசுமன் சாங். ஓகே, எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ வந்துட்டோம்.
ஏப்ரல் 11th ரோமியோ வருது. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் தேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் மக்கள்கிட்ட தான் சொல்லணும். எஸ், ஸோ அதான் ஏப்ரல் 11th அன்னைக்கு உங்கள் ஃபேமிலியோட போய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போய் இந்த படம் பாருங்கள். இட் வில் பி அ வெரி வெரி ஃபீல் குட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இட் வில் பி ஒர்த் இட். எஸ், திஸ் சம்மர் ரோமியோ ஏப்ரல் 11th. விஜயாண்டனி சாரை நீங்கள் வேற ஒரு 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 சாக்லேட் பாயாக பார்க்குற ஒரு டைம் இது வந்துடுச்சு சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு ரொம்ப ஒரு எல்லாருமே 100% போட்டுன ஒரு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே தேட்டர்ஸ்க்கு வந்து ஏப்ரல் 11th இந்த ரம்ஜான் ரிலீஸ் ஆகுது. ஸோ எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.